நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். குறிப்பா கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் செல்ல இருக்காரு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்தித்து இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பா பேச இருக்கிறதா தகவல் வருது, சொல்லியிருக்காங்க. என்ன கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வைக்க இருக்கு? இந்த மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்ல, காவிரி சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு அதை பத்தி எந்த புரிதலும் இல்ல. கர்நாடகாவுக்கு எதுக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை மூலமா நாங்க தீர்வு காணுவோம், சிக்கலை தீர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாதுங்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் விபிசி காலத்துல 90களில் அமைக்கப்பட்டு காவிரி நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு, முதல்ல 205 டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும் அப்படின்னு இடைக்கால தீர்ப்புல சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் அதையும் குறைச்சு 192 டிஎம்சினாங்க. அதையும் உச்சநீதிமன்றம் குறைச்சு 177.25 டிஎம்சி அப்படின்னு குறைச்சிருக்காங்க. 177.25 டிஎம்சி தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடக அரசு தர மறுக்குது. கர்நாடகாவில் மிதமிஞ்சிய மழைப்பொழிவு இருக்குன்னா தண்ணியை தந்து விடுறாங்க, மற்ற காலங்களில் தண்ணியை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஜூன் 12 மேட்டூர் அணையிலும் தண்ணி திறந்திருக்கணும் குறுவை சாகுபடிக்கு. ஆனா இப்போது வரைக்கும் திறக்கப்படல. கேட்டா வந்து தண்ணி இல்ல அப்படின்னு காரணம் கற்பிக்கப்படுது. அடுத்தது சம்பா சாகுபடி, அதுக்கும் தண்ணி வரப்போறது இல்ல. இதுல வந்து நாங்க மேகதாதுல வந்து அணைக்கட்டுவங்கிறதுல முனைப்போடு தீவிரமா வந்து அங்க சிவகுமார் அரசு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு பயங்கரமான ஒரு அரசியல் அந்த நிலத்துல பண்றாரு. அதனால அணையை கட்டியே திருவேன் அப்படின்னு முனைப்போடு இருக்காரு. அதுல வந்து அவங்களுக்கு தேவை வந்து நிதியும் அந்த அனுமதியும் தான். மற்றபடி பூர்வாங்க வேலைகளை தொடங்கிட்டாங்க. இப்ப இவ்வளவு முனைப்போடு அங்க இருக்கிற வேலையில தமிழ்நாடு அரசு வந்து மெத்தன போக்கோடு இருக்கு. போய் பேச்சுவார்த்தை மூலமா எப்படி தீர்ப்பீங்க? நடுவர்மன்ற உத்தரவு இருக்கு, உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கு, எல்லா வழிகாட்டுதலும் இருக்கு. அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்த மறுத்தா நான் உச்சநீதிமன்ற படியேறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவேன், இல்ல சட்ட போராட்டம் நடத்துவேன், நான் அரசியல் நெருக்கடி தருவேன் அப்படின்னு செய்யாம நீங்க கர்நாடகா போய் என்ன செய்ய போறீங்க? கர்நாடகா போனது செய்தியா மாறும். ஆனா எம்ஜிஆர் போனாரு, எம்ஜிஆர் வந்து தண்ணி கட்டு போனாரு, இன்னைக்கு விஜய் போயிருக்காருன்னு செய்தியா ஊடகங்கள்ல மாறும். மக்கள் பேசுவான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவரே நேர்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். மற்றபடி இதன் மூலமா எந்த சிக்கலும் இல்ல. சட்டபூர்வமா எல்லாவித கூறுகளும் நம்ம கிட்ட இருக்கிறப்ப அவரு போய் கர்நாடகத்தை போய் கெஞ்சினார்னா காவிரி உரிமையை முற்றுமுழுதாக அதை தார வைக்கிறதா ஆகும். ஒருவேளை போய் போறாரு, போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்த பிறகு இல்லப்பா நான் மேகதாட்டுல அணை கட்டப்படதில்லை அப்படின்னு டி.கே. சிவகுமார் வந்து பின்வாங்க வர, இல்ல குறுவை சாகுபடிக்கு திறக்க வேண்டிய தண்ணிய, சம்பா சாகுபடிக்கு திறக்க வேண்டிய தண்ணிய திறந்து விட்டுன்னு சொல்லுவார, ஒரு போதும் செய்யப்படுறதில்லை. இது முழுக்க முழுக்க விளம்பர நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு தானே ஒழிய இதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு காவேரி தண்ணின்றது விவசாயிகளுக்கு ஒரு இதயம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர், அந்த தண்ணீர் வந்து இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல அந்த காவேரி ஆற்று கொடுக்க எந்த ஒரு அணை கட்டணாலும் இல்ல ஏதாவது நீர்த்தேக்கம் சின்னதாக கட்டணாலும் கீழ்ப்படுகையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அனுமதி வேணும்னு இந்த காவேரி தீர்ப்பாணை எல்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்நாடக அரசு அணை கட்ட போறாங்க. அங்க இருக்கக்கூடியது காங்கிரஸ் அரசு, இங்கே காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. அதன் மூலியமா தமிழக வெற்றி கழக அரசு இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு இதுவரைக்கும் எடுக்கல. அதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை தமிழ்நாட்டை கர்நாடகா இனியும் வஞ்சித்தால், கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் வஞ்சித்தால், மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட தேசிய தலைமை ராகுல் காந்தி கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கலன்னா கூட்டணியை விட்டு காங்கிரஸை வெளியேற்றுவோம், அமைச்சரை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைமை நிலைப்பாடு வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுல வந்து அணை கட்ட கூடாதுங்கிறது. அங்க கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமார் அணை கட்டணும் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த காங்கிரஸ் நிலைப்பாடு இப்ப இருக்கு, அந்த காங்கிரஸ் நிலைப்பாடு அப்படி இருக்கு. டெல்லி தேசிய தலைமை இருக்குல்ல, ராகுல் காந்தியோட கருத்து என்ன, பிரியங்கா காந்தியின் கருத்து என்ன, சோனியா காந்தி கருத்து என்ன, அணை கட்டலாமா கூடாதா? ஏன் வாய் திறக்கல? அப்ப அதை பத்தி கேட்கணும்ல. அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நடுவர்மன்றம் அமைக்கணும். எதுக்கு? மேகதாதுல அணை வேணுமா இல்லைங்கிறதுக்கு நடுவர்மன்றம் அமைக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு முன்மொழிவு கொடுத்து அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் தீர்மானத்துல வந்து விஜயும் அதை சேர்க்கிறாரு. முதல்ல எதுக்கு நடுவர்மன்றம்? நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டா அணை கட்டப்படணுமா கட்டப்படக்கூடாதா அப்படின்னு இடத்துக்கு போகும். கட்டவே கூடாதுங்கிற நிலைப்பாட்டில இருந்து கட்டலாமா வேண்டாமாங்கிற ஆலோசனைக்கு போனா அது பின்னடைவு இல்லையா? இப்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கபினி, ஹேமாவதி, ஏரங்கி எல்லா அணைகளுமே விதிகளை மீறி தான் கட்டப்பட்டுச்சு. இப்ப இந்த மேகதாதுல அணை கட்டுவங்கிறது விதி மீறல் தான். ஏற்கனவே சட்டபூர்வமா நம்ம கிட்ட தான் காரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கப்ப போய் நடுவர்மன்றம் அமைக்கணுங்கிற அந்த முன்மொழிவை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தது, அதை விஜய் ஏற்றுக்கொண்டது எல்லாமே அபத்தம். கர்நாடகாவில் பாஜக அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு அவங்க உறுதியா இருக்காங்க. இப்ப அங்க காங்கிரஸ் அரசு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அணை கட்டணும்ன்றாங்க.
ஆனா எங்களுடைய நிலைப்பாடு அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல காங்கிரஸாரை பொறுத்த அளவுக்கு எந்த முடிவு வந்தாலும் தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான் நாங்க வந்து ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை தேசிய தலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பா ஏன் இது வரைக்கும் இந்த அழுத்தம்ன்றது கொடுக்கப்படல? அங்க அணை கட்டக்கூடாது, நாங்க வந்து அமைச்சரவையில் இருக்கோம், அதே போல எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, உறுதியா கட்டக்கூடாது, அதை வந்து நீங்க கர்நாடக அரசு கூப்பிட்டு பேசணும்ன்ற ஒரு கோரிக்கை கூட தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பா தேசிய தலைமைக்கு வைக்கப்படல. அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை தமிழ்நாடு காங்கிரசும் மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிற சூழ்நிலையில இருக்காங்களா? காங்கிரசுக்கு பாஜகவுக்கு என்ன மக்கள் நலன் இருக்கு, விவசாயிகள் மீது என்ன பட்டிருக்கு? ஒண்ணும் கிடையாது. இதுல கர்நாடகாவில் சித்தராமையா தான் முதலமைச்சர் இருந்தார். டி.கே. சிவகுமார் வந்து நீர்வளத்துறை அமைச்சர். அவர் வந்து இந்த அணைக்கட்டியே திருவோம் மேகதாதுல அப்படின்னு தீவிரமா பேசினார். அவர் பேசிய பிறகுதான் அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. இப்பவும் நீர்வளத்துறை அமைச்சகம் வந்து அவர் தான் இருக்கு. அதுல அவர் அணை கட்டுவேங்கிற அந்த பேச்ச, அந்த அடாவடித்தனமான பேச்ச ஒருபோதும் டெல்லி தேசிய தலைமை கண்டிக்காது. ஒருவேளை அக்கறை கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அங்க கொண்டு போனாலும், டெல்லிக்கு கொண்டு போனாலும் அதனால எந்த பயனும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய வலிமை கிடையாது. ஆனா கர்நாடகாவில் அங்க ஆள்ற இடத்துல இருக்காங்க. அப்ப அரசியல் ஆதாயத்துக்காக கர்நாடக பக்கம் தான் காங்கிரஸ் நிற்கும். அதான் யதார்த்தமான உண்மை. நாம் தமிழ் கட்சியினுடைய இருமாவன் கார்த்திக் அவர்கள் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் சுப்புராமன்.